லாகின் பண்ண உடனே நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரைட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது வாட்ச் லிஸ்ட். இதுதான் வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் நியூ வாட்ச் லிஸ்ட்னு இருக்கும். நியூ லிஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு மேபி நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வாட்ச் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். டன் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தோம். இதில் இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் கொடுங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், ஆப்ஷன்ஸ் எது வேணாலுமே நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து வோடஃபோன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ எனக்கு வோடஃபோனுக்கான கம்ப்ளீட் ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் வந்து இப்போ சென்டரில் வந்து கிடைக்கும். இப்போது இதுக்கடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைட். இப்போது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் லைன், சேனல், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு இருக்கும். இப்போ நான் அதை காட்டுறேன். இப்போ இது வந்து ட்ரெண்ட் லைன் அண்ட் ரே, ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்கு எந்தெந்த டூல்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி கீழே அப்ளை ஆகும். இப்போது இது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட டூல்ஸை ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு சேனலை வந்து நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே கிளிக் பண்ணி சேனல் வரணுங்கிறது இல்லை. எனக்கு டேரெக்டாக இந்த இடத்துலையே சேனல் இருக்கும். இதை வச்சே என்னால் என்னோடய சேனலை வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் மோட். உங்களுக்கு அக்யூரேட்டாக இது வந்து நீங்கள் வரையணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த மேக்னெட் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டே இன் ட்ராயிங் மோட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னம்னா நீங்கள் இந்த ஸ்டே இன் ட்ராயிங் மோடை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது எனக்கு இது எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். இப்போது இதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம சர்ச். அதாவது இப்போ நான் இந்த சார்ட்டில் இருக்கேன். நான் வந்து இங்கே இருந்து ஐடியாவில் இருந்து நான் எஸ்பிஐனுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஐஎன் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வரும். அதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த சார்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.